சத்யம் சினிமாஸ் போலாமா? ஹே ஆல், நான்சி ஹியர். வெல்கம் பேக் டு மை சேனல் நான்சி தி எக்ஸ்ப்ளோரர். எனக்கு பயங்கர கோல்ட் ஆயிடுச்சு, தொண்டையில கிச்சு கிச்சு. விக்ஸ் மாத்திரை போட்டும் சரியாகல, அதனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தட். இன்னைக்கு ஒரு மினி vlog தான் பார்க்க போறீங்க. வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கைஸ் வெயிட், பிகினிங் ஆஃப் த வீடியோல ஒரு வாய்ஸ் வந்துச்சு, கவனிச்சிங்களா? சத்யம் சினிமாஸ், சத்யம் சினிமாஸ். என்னடா கோல்டான அனுராதா மேம் வாய்ஸ்லாம் வருது. சரி, வீடியோக்குள்ள போலாம். நான்சி தி எக்ஸ்ப்ளோரர். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சடங்கு இருக்குது. அதுதான் பாப்கார்ன் வாங்கி அதில் சீசனிங் வந்து கொட்டுறது. ஆனால் இப்போல்லாம் பிவிஆரில் ரொம்ப மோசங்க. சீசனிங் வந்து 2 தான் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெட் வாங்கினா தான் 3 கொடுக்குறாங்க. அதுவுமே பத்தவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு டின்லேயே போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி கொடுக்கலாம்ல, நம்மளும் பிடிச்ச அளவுக்கு போட்டு சாப்பிடலாம்ல. இதில் எக்ஸ்ட்ரா சீசனிங் கேட்டால் 20 rupees. என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? சரி, தனி மனுஷியா ஒன்னத்தையும் சாதிக்க முடியாதுங்கிற அதனால நானும் பாப்கார்னை வாங்கிட்டு உள்ள போனா உள்ளே ஒரே இருட்டு. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. தியேட்டர் காலியா இருக்கும் போதே சுதாரிச்சிருக்கணும். படம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏதோ சீக்வல் எடுக்கணும்னு எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. விஷுவல் வேணா வந்து நல்லா இருந்துச்சு, பட் ஸ்டோரி லைன் வந்து எனக்கு சேம் பட் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ரீச் பண்ண மாதிரி இல்லை. அன்னைக்கு ஸ்கிரீனிங்ல தமிழ் படமும் இருந்துச்சு, இந்த படமும் இருந்துச்சு. என் கொழுப்பு நான் வந்து மோனா 2 தான் போவேன் அப்படின்னு போய் அடம் பிடிச்சி மொக்க வாங்கிட்டு வந்த தருணம் தான் அது. சரி, பாப்கார்னுக்கும் சீசனிங் பத்தல, படமும் நல்லா இல்லைன்னு வெக்ஸாகி நான் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். டீ குடிக்க மவுண்ட் ரோட்ல இருக்க மம்முட்டி தான் வந்திருந்தோம். இது ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஹைபிஸ்கஸ், பைனாப்பிள், மின்டன், ஹெர்பல் டீலாம் வச்சிருப்பாங்க. அண்ட் மேலே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு, கீழே வந்து டீ அப்புறம் பேஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. டீ வந்து 15 ரூபா தாங்க, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. குவான்டிட்டி ரீசனபிளாக இருந்துச்சு அண்ட் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருந்தது. நான் ஒரு சரியான டீ பைத்தியம். ஸோ ஒரு தரமான டீ குடிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. டீ குடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். அதில் பானிபூரி, வாஃபல்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், பிக்கிள்ஸ், கேக்ஸ், ஷவர்மா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. எனக்கு அந்த கேரளாவில் கிடைக்கும்ல அந்த பிக்கிள்ஸ் பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிக்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால சரின்னு பார்சல் வாங்கிட்டேன். எல்லாத்துலேயுமே ஒன்று வந்து வாங்கிக்கிட்டேன். ஒன்று வந்து 15 ரூபா தான். ஒரு மேங்கோ எடுத்தால் 15, ஒரு பைனாப்பிள் 15, ஒரு நெல்லிக்காய் எடுத்தால் அது ஒரு 15. ஸோ அப்படி தான் வாங்கிக்கிட்டேன். பாப்கார்ன் சாப்பிட்டதுனால வயிறு ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு டின்னர் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கினேன். பானிபூரி ஓகேவா தான் இருந்துச்சு, ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸ்பைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. வீடியோ எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் சீன் போட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் சரி விடு, சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன். நீங்கள் கேரளா போயிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஊருக்கு வந்தவங்களை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வில்லிங்னஸ் வந்து அவங்க கிட்ட நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணாங்க. எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருந்துச்சா, டேஸ்ட் ஓகேவா, டின்னர் சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி எல்லாமே வந்து கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு அவங்க இந்த மாதிரி கேரிங்காக வந்து நம்மகிட்ட கேட்கும்போது. தென் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வந்து வாய் வந்து நம்மளமன்னு ஆரம்பிச்சிருச்சு. அதனால பிக்கிள் எடுத்து கொஞ்சமா டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பயங்கர யம்மியா இருந்தது. உங்களுக்கு ஊறுகாய் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணி பாருங்க. தென் நான் டேஸ்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மட்டையாகிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.